நார்மலா மனிதர்கள் நோய் பரவுச்சுன்னா கூட்டமே இறக்குறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்கோம். ஆனா பறவைகள் கூட்டமா இறக்குறது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 100 டேஸ் ஆஃப் 100 குட்டி ஸ்டோரீஸ்ல இன்னைக்கு டே 30. இது மாதிரி குட்டி ஸ்டோரிஸ் கேட்க பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. அஸ்ஸாம் மாநிலத்துல ஜெட்டிங்கான்ற ஒரு வில்லேஜ் இருக்கு. இந்த வில்லேஜ்ல தான் பறவைகள் எல்லாமே கூட்டமா சாகுதுன்னு சொல்றாங்க. இந்த வில்லேஜுக்கு இன்னொரு நேம் இருக்கு, அதுதான் பேர்ட் சூசைட் வில்லேஜ். ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் டு நவம்பர் மாசத்துல இந்த இன்சிடென்ட் நடக்குதுன்னு அங்க இருக்க மக்கள் எல்லாம் சொல்றாங்க. இரவு நேரத்துல இந்த பறவைகள்லாம் தன்னோட கூட்டுல இருந்து ஆப்போசிட் தெரியுற வீட்டுங்களோட லைட்டை நோக்கி பயணிக்கிறப்போ அங்க இருக்க மூங்கில் மரத்துல மோதி இறந்து போறதா மோஸ்ட்லி சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, ஜட்டிங்கா வில்லேஜ்ல மோஸ்ட்லி ஃபாக்ஸ் அதிகமா இருக்கனாலையும் அடிக்கடி மிதமான கனமழை பெய்யறனாலையும் இப்படிலாம் நடக்குதுன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இங்க இருக்க உள்ளூர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 மாசம் மட்டும் பறவைகள் சூசைட் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மையான ரீசன் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்க ஃபாக், ஸ்ட்ராங் விண்ட், அதுவும் இல்லாம பிரைட் லைட், இது மூணுமே சேர்ந்து பேட்ஸோட நேவிகேஷன் சிஸ்டத்தை டோட்டலி கொலாப்ஸ் பண்றதுனாலதான் இப்படி நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், உலகத்துல எத்தனையோ இடத்துல ஃபாக் இருந்தோம், ஜட்டிங்கா வில்லேஜ்ல மட்டும் ஏன் இப்படி நடக்கணும்?